அண்ணா இதைத்தானே தேடிட்டு இருந்தேன். இதை மட்டும் இந்த மிஷின்ல மாட்டணும்னு வைங்களேன். ஐயோ என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? அங்க கையில கிடைச்ச நகை எடுத்து கொடுத்துட்டு 10 பைசா கூட வாங்காம வந்துட்டு இங்க வந்து கட்ட கருமத்தை எடுத்துட்டு வந்து காமிக்கிற. நீ எல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டீங்க? வணக்கம் சிவபாலன். வணக்கம் வணக்கம் தலைவரே. டேய் பொருளாம் பத்திரம் பாத்துங்க. ஏமாந்த சுட்டு போடுவாண்டா. பார்த்து கொல்லா மூடு. நாம் சொன்னாலே நம்ம ஆளுகளை தான். வாங்கோ. வணக்கம் வணக்கம். என்ன சாய் குடிங்க. குடிச்சோ ஊதி குடிச்சோ. அதுக்கு ஏன் கூவி வைக்கிறீங்க? குடிச்சிருப்பீங்க தெரியும் சொன்னேன் தலைவரே. தம்பி என் பஞ்சாயத்தின மானம் நீ காப்பாத்திட்டே. குட் பாய். தம்பி எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க மேடம். அக்கா எங்க? தோ கா வா. கவர் கொடுக்கு கவர. கையடி. தமிழ்நாடு கைதட்டு. ஓ அப்படியா? கையே தட்டு. தம்பி மானம் கொடுத்தது. இப்ப எல்லாம் சரியா போச்சு. அப்புறம் தம்பி வர 1ஆம் தேதி ஸ்கூல்ல என்னோட ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன். அதோட சேர்த்து உனக்கும் பாராட்டு விழாவும் நடக்குது. நீ கண்டிப்பா கலந்துக்கணும்னே. எனக்கெல்லாம் எதுக்கு மேடம்? நோ இட்ஸ் மை டியூட்டி. நீங்களும் வந்துடுங்க. கண்டிப்பா மேடம். ஆமா நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்களே, தமிழ்நாடா? இல்ல நான் மட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் படிச்சேன். ஓ அப்படியா? எந்த இயர்? நீங்க எந்த இயர்? டேய் சும்மா இருடா. நான் எந்த வருஷம் கேரளா வந்தேன்னு கேட்டேன். பசங்களே ரொம்ப நேர்மையா வளர்த்துருக்கீங்க. குட். நம்ம ஊர் அப்படி. அப்ப வரட்டுமா? சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் வர்றதுக்கு பேனர் கட் அவுட்லாம் நீங்களே வச்சிருவீங்களா இல்ல நான் தான் வைக்கணுமா? என்ன இதுக்கு எப்படி பாக்குறாங்க? என்ன கேட்ட? எனக்கு நான் தான் ஃப்ளக்ஸ் வச்சிருக்கேன். எது அப்பா? இங்க பாரு, கைதட்டு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்குள்ள நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த 1000 ரூபா நான் தான் கொடுக்கணும். வருமானம் பிரச்சனை. ஏய் எங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குல்ல? டேய் திரு இங்க வா. ഇതിർക്കേ എന്റെ വേലയും മുഴുസ ചെയ്യ വിടാതെ. നീ ആ സബോള ഇഞ്ചിയൊന്നും അരിഞ്ഞേ. ശരി മാഡം, വേഗം ആവട്ടെ. இந்த வீடு தான் நினைக்கிறேன். தம்பி வைத்தியர் வீடு தானே? தம்பி ஐ நோ. Come. Take it. பிடிக்கா. Show me. இந்த மம்மி மறுபடியுமா? அக்கா வாக்கா. பழைய பாட்டில் எடுக்க வந்தேன் சார், வைத்தியர் வீட்டில். அடுத்த வீடா? செல்லு போ. சரி சார். வாக்கா வா. Look mom, I have finished. மனிதே Look dad, I have done it. Oh my god, super. നീ ഡാഡിയുടെ മോനല്ലടാ. അല്ല ഡാഡിയുടെ മോൻ ഇന്ന് ഡാൻസ് ക്ലാസ്സിന് പോയില്ലേ? ദേ പോണം,
ഇപ്രാവശ്യം നമുക്ക് ഡാൻസിന് ഫസ്റ്റ് ആവണം. Sure, Dad. വെരി ഗുഡ് ബോയ്. ഞാൻ ഇവിടെയാണല്ലോ വെച്ചേ. എവിടെ പോയി? ഷോ മീ അഗൈൻ. നീ എവിടെ നോക്കുക? അയ്യോ. എന്റെ മൊബൈൽ കാണാനില്ല. ആ ഇതാ ഞാൻ പറഞ്ഞത്, നിനക്ക് ഒരു കാര്യത്തിലും ശ്രദ്ധയില്ലെന്ന്. അതെവിടാ വെച്ചെന്ന് ആലോചിച്ച് നോക്ക്. ഞാൻ വെച്ച സ്ഥലത്തൊക്കെ നോക്കി, കാണാനില്ല. ഉറപ്പാ? അതെ. പുറകെ 2 എണ്ണം ഉണ്ട്, പിടിച്ചാകുന്നുണ്ടോ? ഇറങ്ങി നിൽക്കണേ. വാടാ, ഇറങ്ങടി. ഉള്ള പൈസ ഇങ്ങോട്ട് ഇറങ്ങടി. എങ്ങടി മൊബൈല് മൊബൈല് കണ്ട സാറേ അവള് നോക്കണ അവൾക്കറിയാം എവിടെ മൊബൈലിന്ന്. മൊബൈൽ എങ്കെ എങ്ങനെയാ മൊബൈല്? സാറ് തലിച്ചതക്കേട്ടോ. നല്ല പണിയാ. ഓഹോ, അവളെ അടിച്ചാ ഉനക്ക് വലിക്കുമാ. അടിക്കവളെ. നിന്നെ കൊണ്ട് പറയിക്കാൻ പറ്റില്ല. ഞാൻ നോക്കട്ടെ. നിനക്ക് കിട്ടിയത് പോരാ. പറയടി. എന്റെ സാറേ, ഇവരെന്ത് തെറ്റാ ചെയ്തത്? ഇവനെ എന്റെ വീട്ടിൽ കയറി എന്റെ പെണ്ണുമ്പിള്ളയുടെ മൊബൈലും മോട്ടിച്ചോണ്ട് പോയി. നീ ആരെ சொல்லுறதுக்கு? എന്റെ സാറേ, ഇവരെല്ലാം നമുക്ക് വേണ്ടപ്പെട്ടവരാ. എന്റെ മൊബൈല് തിരുമ്പി വരുന്നേക്ക് ഇവനെ സുമ്മാ വിട മാട്ടേ. അയ്യോ, എന്റെ പൊന്നു സാറേ, അവനെ അടിക്കാതെ അവൻ ചത്തുപോകും. ചത്തു പോടോ. ഇവനെ പോലുള്ള മരുന്ന് ഈ ഭൂമി ജീവിച്ചിരുന്ന ഒരു കാര്യമില്ല. ആള് വന്നിരിക്കുന്നു. സപ്പോർട്ട് എന്റെ സാറേ, കൊലപാതകത്തിന് ഉത്തരം പറയേണ്ടി വരും. നമസ്കാരം, ഒറ്റപ്പാലം പോലീസ് സ്റ്റേഷനാണ്. ഞാൻ ഇൻസ്പെക്ടറുടെ വൈഫാ. പറയൂ മാഡം. സാറെവിടെ? സാറ് പോസ്റ്റും ചെയ്തോണ്ടിരിക്കാണ്. സാറിനോട് പറയും മൊബൈൽ കിട്ടിയെന്ന്. മൊബൈൽ കിട്ടിയെന്നോ? ആ മൊബൈലിന്റെ പേരിൽ 2 പാവം തമിഴ്കുട്ടികൾ തല്ലി ചതയ്ക്കണം മാഡം. അയ്യോ, വേഗം പറയും ഫോൺ കിട്ടിയെന്ന്. ശരി മാഡം, ഞാൻ ഇപ്പൊ തന്നെ പറയാം. സാർ മൊബൈൽ കിട്ടി, വീട്ടിലുണ്ടായിരുന്നത്രേ. സാറേ, ഞാൻ പറഞ്ഞില്ലേ, അവൻ അങ്ങനെ ചെയ്യില്ല. അവനെ എനിക്കറിയാം. എന്റെ സാറേ, ഇതൊരു കടന്ന കൈയായി പോയി. ചോദിക്കാനും പറയാനും ആരില്ലെന്ന് കരുതിയാണോ തല്ലി ചതച്ചത്? ഇതിന്റെ പ്രത്യാഘാതം സാർ അനുഭവിക്കും. ഓ, ഞാൻ അനുഭവിച്ചോളാം. BK ഫ്രൂണോയാ പറയുന്നത്. ഓ, ഇനി ആര് പറഞ്ഞാലും ഞാൻ അനുഭവിച്ചോളാം. മൊബൈല് പോയത് ഇനി ഇവന്മാരെ അകത്തട്ടിട്ട് ഇരിക്കാനൊക്കെ എനിക്കറിയാം. ഞാൻ പോയ സപ്പോർട്ട് കാണിച്ചു തരാൻ ഞാൻ. പാപ്പോ, ഇതൊക്കെ പറയാം. BK ഫ്രൂണോയെ ശരിക്കറിയില്ല. കുറെ വർഷമായല്ലോ പോലീസിൽ ജോലി നോക്കാം. ബോധവും ഇല്ല, പൊക്കണോ ഇന്നോളൂ. ஊருக்கே போயிடலாமா? இல்லாட்டி அம்மாக்கிட்டே போயிடலாமா? யாரா இவன்? நான் பிடிக்கிட்டான் தெரியலடா. டேங்க வா. அண்ணே, யாரா அவரு? தெரியலண்ணா. கேட்டா ஓனர் ஒருத்தன் பேசிக்கிறேங்கிறாரு. இது வரைக்கும் 10 வரிக்கி 5 டீ 5 சிகரெட் நம்ம அக்கௌண்ட்ல வாங்கி சாப்பிட்டாருண்ணா. யாரா இருக்கும் சார்? நீங்க யாரு? ஆமா, நீ யாரு? நான் தான் சார் இந்த இரும்பு கடைக்கு ஓனரு. ஜூல இருந்து தப்பிச்சு வந்த மனுஷ குரங்குக்கு மீச வச்ச மாதிரி இருக்கான். இவன் ஓனரா? ஆமாங்க. கேட்டுருச்சா? சரி, இருந்துட்டு போ. என் புண்ணியத்துல. ஆமா, இந்த கடையில சுமாரா எத்தனை பேர் வேலை செய்றாங்க? ஒரு 4-5 பேர் வேலை செய்றாங்க. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இந்த BMW கார் சாவிய பத்திரமா அந்த டேபிள் மேல வைங்க.
BMW கார் சாவியா? ஐயோ பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. சரி வைப்போம். டேய் தம்பி இங்க வாடா. சார் போயிட்டு கிரீன் டீ ஏலக்காய் போட்டு வாங்கிட்டு சரிங்க வா. சார். ஓகே? ஏலக்காவா? சொன்ன மாதிரியே இருக்கான். இதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்கும். அடடே சூப்பர். என்ன இவன் கடையை அளவு எடுத்துட்டு இருக்கான்? ஆவுசம். அம்மாவை அளவு எடுக்கிறான். வெரி நைஸ் ஃபிகர்யா. பாட்டி உன்னை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அப்படியே 9,000 வாங்கிக்கிறேன். 9,000? என்ன கொஞ்சம் செலவாகும். ஆமா சுருக்கு பையில எவ்வளவு வச்சிருக்க? வெரி பேட் ஓல்டு லேடி. ஏய். உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? அதை வச்சு இதை சர்ஜரி பண்ணிடலாம். ஆமா நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. ஓ சாரி சொல்ல மறந்துட்டேன். ஐ எம் ஏ டைரக்டர். உனக்கு இங்க என்ன வேலை? கேரளால இருக்கிற இரும்பு கடையை வச்சு ஒரு கதை பண்றேன். ஆ. அதுக்காக இங்க ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன். ஓ இந்த கடை எனக்கு ஓகே தான். ஆ. நான் இங்கே தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் தங்குற அளவுக்கு இங்க ஏதாவது ஏசி ரூம் இருக்கா? ஓகே நான் ஏசிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா எனக்கு டெய்லி எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? green tea. டேய் வரமுடா. பாஸ் கிரீன் டீல சூடா குடிக்கணும் இல்லைன்னா கஷ்டப்படிக்கும். தேங்க்யூடா. அதை நாங்க குடிச்சுக்கிறோம். என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? பாக்குறதுக்கு படிச்சவன் மாதிரி தெரியறனால சும்மா விடுறேன். ஒழுங்கு மரியாதை போயிரு. ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் உனக்கு இல்லடா எங்களுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், ஒரு 100 rupees கிடைக்குமா? எதுக்கு? ஒன்றும் இல்லை, என் ஜாக்கி சட்டியை துவச்சி மொட்டை மாடியில் காய போட்டிருக்கேன். அதை அயன் பண்ணணும். டேய் சத்தியமா உன்னை கொன்னாலும் கொண்டுருவேன். போயிரு. ஓகே ஓகே நோ போடா. ப்ராப்ளம். அண்ணே கார் சாவி. டேய் எஸ் இங்க வா. நீங்க என்ன மறுபடியும் ரிவர்ஸ்ல கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னது இது? இது BMW கார் சாவி. காரங்க. யார் காரு? அப்போ உன் கார் சாவி இல்லையா அது? நோ 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 நோ, ஐ எம் a free bad man, you know. இது சும்மா ரோட்ல கிடந்தது, அதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். பை த பை எனக்கு அந்த ஃபோன் கிடைக்குமா? ஏன் அடிச்சுட்டு போலான்னு சீச்சி, பாக்குறியா? அமிதாப் பச்சனுக்கு கால் பண்ணி கால் சீட்டு வாங்கணும். உன்னை எடுத்து அடிச்சேன்னா அமிதாப் பச்சன் கேக்குறா உனக்கு அமிதாப் பச்சன்? தமிழ்நாட்டுல அவ்வளவு நடி இருக்கா, அவங்க எல்லாம் விட்டு உனக்கு அமிதாப் பச்சன் ராஸ்கல். எங்க இருந்து வந்தவனுக்கு டீயா கொடுத்து உட்கார சேர்த்து நம்மள போய் முடிச்சிட்டு இருக்கானுங்க ராஸ்கல். டேய் சீக்கிரம் எடுத்து போடுங்கடா. என்ன டென்ஷன் பண்றான்? எந்திக்காதம்மா, உட்காருமா. என்னடா வலிக்குதா? நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு வேலையை பாரு போ. இல்லைண்ணே, நாங்க ஊருக்கே போயிடுறோன்னு. என்னடா சொல்ற? இங்க இருக்கவே அவமானமா இருக்குன்னு. அங்க போய் என்னடா பண்ண போற? இங்க இல்லாதப்பட்டவங்க இந்த மாதிரி அவமானத்தெல்லாம் சகிச்சுட்டு தான்டா ஆகணும். நாங்க வந்து படாத அவமானமா? உனக்கு தோணும் அந்த இன்ஸ்பெக்டர் கூறு கூறா வெட்டி போடணுன்ட்டு. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் எல்லாருக்கும் தோணும். ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம். ஏன்? பயம் இல்ல, பொறுப்பு. உனக்கு உன் அக்காவை நினைச்சு, எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளை நினைச்சு. இதுக்கு மேல நீ போகணுமா வேணாமாங்கிற முடிவை நீ தான் எடுக்கணும். என்ன கேட்டா ஒரு அண்ணனா நான் வேணான்னு தான் சொல்லுவேன். நீ அப்படியே போறா இருந்தாலும் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு போடா. நம்மள காகிதம் பிறக்கிற பசங்கன்னு கேவலமா நினைக்கிறவங்க மத்தியில நீ கம்பீரமா மேடை ஏறும்போது அங்க விழுற ஒவ்வொரு கைதட்டலும் எல்லாமே இருக்கிறவன் நேர்மையா இருக்கிறது அதிசயம் இல்ல, எங்களை மாதிரி ஒண்ணுமே இல்லாதவங்க நேர்மையா இருக்கிறது அதிசயம். அப்ப விழுற ஒவ்வொரு கைதட்டலும் சொல்லணும்டா. സന്തോഷം. സത്യസന്ധതയ്ക്കുള്ള പുരസ്കാരം ബാലന് കൈമാറുന്നതിനായി ഇവിടെ എത്തിച്ചേർന്നിരിക്കുന്ന നമ്മുടെ നാടിന്റെ ജനസമ്മതനായ SI ജയകുമാറിനെയും പുരസ്കാരം ഏറ്റുവാങ്ങുന്നതിനായി നമ്മുടെ സ്വന്തം തിരുവിനെയും വേദിയിലേക്ക് ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. എന്നാ പിന്നെ കൊടുക്കാം. சரி. வாங்க வாங்க. எனக்கு மலையாளம் சரியா பேச வராது தலைவரே. பரவாயில்லடா, நீ தமிழ்ல பேசு. எல்லாருக்கும் தமிழ் தெரியும். பேசு. മനസ്സിൽ இருக்கிறத முழுசா பேசு. ரொம்ப தேங்க்ஸ் தலைவரே. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மலையாளம் அறியல, நான் தமிழ்லயே பேசலாமா? எங்களுக்கு தமிழ் தெரியும். நான் இந்த மேடை ஏற காரணமாக இருக்கும் பிரின்சிபல் லேகா மேடம் அவர்களுக்கும்
பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கும் எங்க அண்ணன் சிவபாலன் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் உங்க போல ஒரு பையன்தான். ஊர்ல படிக்க வசதி இல்லாம இங்க வந்து இரும்பு கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச அந்த நகை 1,00,000 ரூபாய்க்கு மேலன்னு சொன்னாங்க. எனக்கும் தோணுச்சு அந்த நகையை வச்சு அக்காவோட காது ஆபரேஷன் பண்ணிடலான்னு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். அக்காக்கு காது கேட்டு ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் எப்படா வந்துச்சுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஒருவேளை தான் தம்பி அடுத்தவங்க பொருளை வித்துதான் நமக்கு காது ஆபரேஷன் பண்ணாங்கிறது தெரிஞ்சா அவ காது கேக்குதே நினைச்சு சந்தோஷப்படுவாளா, இல்ல நான் செஞ்ச காரியத்தை நினைச்சு வருத்தப்படுவாளா? சத்தியமா எங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியும். நான் செஞ்ச காரியத்தை நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. அதான் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சேன். நான் எடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப எங்க அக்காவை கூப்பிடலாமா? இதுக்கு அவளும் ஒரு காரணம். அக்கா வாக்கா, வாக்கா. போமா. இந்த மாதிரி மாணவர்களாகிய நீங்களும் தவறு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இதே மாதிரி நம்ம இன்ஸ்பெக்டரும் கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா என்னையும் எங்க அக்காவும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நாங்க செய்யாத தப்புக்கு அந்த அடி அடிச்சிருக்க மாட்டாரு. இப்ப காது கேட்காத என் அக்காக்கு காலும் நொண்டி. எங்களால என்ன செய்ய முடியும்? வெறும் நேர்மையை மட்டும் வச்சுக்கிட்டேன். இன்ஸ்பெக்டர் கையால தான் எனக்கு விருது கொடுக்கறதா சொன்னாங்க. அது எனக்கு வேண்டாம். இதை நான் அவரை அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்ல. எங்களுக்கும் சூடு சொரணை இருக்குங்க. நாங்களும் மனுஷங்க தானே. அதனால நான் இந்த விருதை லேகா மேடம் கையால வாங்க ஆசைப்படுறேன்.